ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, கார்டன் வீடியோ தாங்க போட போகிறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா, அம்மா வீட்டு தோட்டத்தில் ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, ஆடி மாதம் வந்து பனம்பழம்லாம் நிறைய வந்து மரத்தில் வந்து விழுந்துருந்துச்சு. அந்த பழமெல்லாம் எடுத்து ஒரு இடத்துல சேர்த்தி அதை வந்து பார்த்திங்கன்னா பனங்கிழங்குக்காக வந்து போட்டுட்டு மண் போட்டு எல்லாம் க்ளோஸ் பண்ணி மூடி வச்சுருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய மழை இதெல்லாம் வந்த பிறகு ஒரு 5 மாதம் ஆயிடுச்சு. 5 மாதத்துல இந்த மழை சீசனில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே கிழங்கு வந்து வந்திருக்கு. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த இலையெல்லாம் இல்லாத இடத்துல, அதாவது பனங்கிழங்கோட இலை வராத இடத்துல எடுத்து பார்க்கும்போது கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து முத்தமாக தான் இருந்துச்சு. அப்போது பாதி அளவுக்கு பார்த்திங்கன்னா வந்து இலை வந்திருந்துச்சு. அந்த இலை பனங்கிழங்குக்கு மேலே பார்த்திங்கன்னா பனை ஓலை அந்த இலை வந்து வந்திருந்துச்சு. அந்த பக்கம் நம்ம வந்து பறித்து எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கிழங்கு பாருங்கள் சூப்பராக வந்து நல்லா இருக்குது. இப்போ வந்து நம்ம 5 மாதம் வெயிட் பண்ணினதுக்கு நமக்கு வந்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா தரமான பனங்கிழங்கு கிடச்சிருக்குங்க. இது மாதிரி இலை வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் நம்ம வந்து பனங்கிழங்கு எடுக்கணும். ஆனால் இதுக்கு மேலே இதை விட்டுட்டோம்னாலும் இது வந்து சாப்பிட முடியாது. அது ஒரு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தண்டு மாதிரி ஆயிருங்க. இதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கிழங்கு வந்து பாதி அளவுக்கு வந்து பறித்து எடுத்துடலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கோம். மீதி வந்து தை மாதம் பொங்கல் அப்போ வந்து மீதி எடுத்துடலாம். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா சரியாக அவ்வளோக்கா இலை வரலை. அதனால் அது இன்னும் பொறுத்து கூட எடுத்துடலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து முளைச்சி வந்துருச்சு. ஆனால் இதை எடுத்துடலான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா காலையிலே வந்து பனி ஈரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வெயிலுக்கு முன்னாடி எடுத்துடலான்னு சொல்லிட்டு பறிச்சிக்கிட்டு இருக்கார் என்னோடய ஹஸ்பண்டு. இப்போ வந்து இதெல்லாம் பறித்து எடுத்துட்டு நாம் வந்து இந்த கிழங்கு வந்து வேர் பகுதியும் அந்த இலை இருக்கிற பகுதியும் கட் பண்ணி நம்ம தனியாக எடுக்கணும். அது எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் ஈரமாக இருக்கிறனால பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வருது. ஆனால் கொஞ்சம் கஷ்டமான ஒரு வேலை தாங்க இது. நம்ம வந்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து வாங்கி சாப்பிட்றோம். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா பனங்கிழங்கு போட்டு 5 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணி அதை வளர வச்சு அது எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பறித்து எடுக்கிறது தான் இருக்கக்கூடிய இதிலே கஷ்டமான ஒரு வேலை. அது வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக உட்காந்து நம்ம வந்து மண்ணெல்லாம் எடுத்து நல்லா ஆழமாக போயிருக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2 முழம் கீழே வந்து மண்ணை நம்ம தோண்டி தான் இந்த அளவுக்கு கிழங்கு எடுத்திருக்கோம். பாதி கிழங்கு எடுத்தாச்சு. இது எல்லாமே நாமளே வந்து யூஸ் பண்ண போகிறது இல்லைங்க. சொந்தக்காரங்களுக்கெல்லாம் ஆளுக்கு கொஞ்சமாக கொடுத்துட்டு மீதி வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பனங்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ குணம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சுகர் வந்து சரி பண்ணக்கூடிய தன்மை பனங்கிழங்குக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பனங்கிழங்குல நார்ச்சத்து அதிகமாக இருக்குங்க. கிடைச்சா வந்து வாங்கி சாப்பிடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா புகைமூட்டி போட்டு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா 2, 3 நாள் வரைக்கும் கெடாதுங்க. வேக வச்சு சாப்பிட்டா ஒரு நாள் தான் வந்து வேக வச்சு சாப்பிட முடியுங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் எங்கள் ஊருக்கு எடுத்துகிட்டு போயிட்டு புகைமூட்டி போட்டு தான் சாப்பிட போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.